அஷ்டமாதிபதி நீச்ச பங்கம் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் எதனால அப்படின்னா, பாக்யாதிபதியான புதன் உங்க ராசியில இருக்காரு. அதனால உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு 18ஆம் தேதி பயிற்சியாகி 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துல நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு யாரு கூட நட்பு ரீதியாக இருக்க போகிறோம், யாரு கூட சண்டை போட போகிறோம், யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம், தவறான நட்புகளால் பாதிப்புகள் ஏற்படுறது, அவமானங்கள் ஏற்படுறதுலாம் இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத சில இடங்கள்ல இருந்தால் நமக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கன்னி ராசியில் தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்க போகிறார். ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னா, நம்ம யாரு கூட பழகிட்டு இருக்கோமோ நல்ல நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போ இதில் யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேட்டால், மேஷராசி நண்பர்கள், கன்னி ராசி நண்பர்கள்லாம் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இது பொதுவான பலன் தான். இது வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால் சில பேர்த்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் கணிச்சிருப்பாங்க. அதனால் டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து இன்னும் அக்யூரசியை கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருப்பார். சிம்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகி தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புதன் துலாம் ராசியில் இருக்காரு. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இதில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அக்டோபர் மாத கடைசியில் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே புதன் பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்தில் அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையின் பரிவர்த்தனையின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டியூரேஷனில் சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ குரு சாதகமாக இருக்காரு. ஆனால் சுக்கிரன் சில பேர்த்துக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை, நல்ல இடத்துல இருந்தால் கூட சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கிரன் வராரு. அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த டியூரேஷனுக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாத்துக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கைப்படுத்துவது நம்மளுடைய கடமையாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு வேலை விஷயமாக உதவிகளை பெறுவதற்கு நட்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சுக்கிரன் நீச்ச பங்கம் ஆகிறதுனால பல ராசிகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியினுடைய சாராம்சம், ஒரு ஜிஸ்ட். உங்க ராசிக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றார், நீச்சஸ்தானத்துக்கு வர்றார். ஆனால் அங்கே நீச்ச பங்கம் ஆகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இதனால் உங்களுக்கு அனுபவ அறிவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வெளி தொடர்புகள், வெளிநாட்டு தொடர்புகள், இல்லை வெளியூரில் இருக்கக்கூடிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கோ ஆரோக்கியம் சம்பந்தமாக செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்தால் அயனஸ்தானம், அதாவது கட்டில் அறை ஸ்தானம். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரும். ஏன்னா சனியின் பார்வையில் வர்றதுனால. ஸோ நீங்கள் கொஞ்சம் உடம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மருத்துவ ரீதியான தேவைகள் மறுபடியும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். சரி, இதனால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா? ஒரு பாதிப்பு வராது. உங்களை மறுபடியும் உடம்பை தயார்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது. அதனால் இது வந்து கெடுதல் கிடையாது, நல்ல விஷயம்தான். அஷ்டமாதிபதி நீச்ச பங்கம் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் எதனால் அப்படின்னா, பண வரவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய லாட்ரி டிக்கெட் ஏதாவது வாங்குற பழக்கிறதுனா தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு லக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நிறைய புதைச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா பேங்க் கிடையாது. பேங்க்கில் போட வேண்டிய பணத்தை கூட நிலத்தில் ஒரு பானையிலையோ இல்லை குடத்துலையோ போட்டு புதைச்சி வச்சுருப்பாங்க. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு தோண்டும் போது கூட புதையல் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புதையல் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, அரசாங்கத்துக்கு சொந்தம். அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. தப்பி தவறி அது எனக்கு சொந்தங்கன்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அரசாங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புரிதல், அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தந்தையால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது பாக்யாதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது உங்கள் குழந்தைகளுக்கும் பொருந்தும். நீங்கள் தந்தையாக இருந்து உங்கள் குழந்தைகள்கிட்ட மனஸ்தாபம் இருந்தது, வாக்குவாதம், மனபேதம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி, இல்லைப்பா இந்த மாதிரி பண்ணு, நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 15-20 நாள், ஒரு 25 நாள் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எ பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கடன் வாங்கியாவது முதலீடு பண்ணலாமே தவிர நீங்கள் அதுலேருந்து பணம் எடுக்க முடியாது. வருமான குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு 18ஆம் தேதி பயிற்சியாகி 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பிரிந்து குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கன்னா லீவ் எடுத்துகிட்டாவது இங்கே வருவீங்க இந்தியாவுக்கு. ஸோ யூ வில் டேக் லீவ், யூ வில் கம் பேக் டு இந்தியா. இல்லையா, ஃபாரினில் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வைண்டப் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பெருமாளை வணங்கி வாருங்கள். குறிப்பாக சக்கரத்தாழ்வார், திருமோகூர் காளமேக பெருமாள்னு மதுரை பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை அந்த மதுரை ஏரியாவில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு போய் தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. அவருக்கு அவ்வளவு பவர். ஏன்னா நானே சென்னையிலேருந்து அங்கே கிளம்பி போயிருக்கேன். இந்த சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மக்கிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சி ராசிக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா தசாபுக்தி மற்றும் லக்னத்துக்கு ஏற்றாற் போல பலன்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த சர்வேஸ்வரன் வாரி வழங்க வேண்டும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.